ஓம் தன்மகேசாய் வித்மகே வாக்விசுத்தாய் தீமகி தன்னோ சிவப்பிரஜோதயாத். காஸ்மோவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று சனி மகா பிரதோஷ விரத நாள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இலங்கை மன்னார் கௌரி அம்பிகை சமேத திருக்கேதீஸ்வர பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் மாசி மாசம் 2ஆம் நாள். இன்று மாலை 4:43 வரை துவாதசி திதி உள்ளது. அதன் பின்னர் திரையோதசி திதி உள்ளது. இன்று இரவு 7 மணி வரை பூராட நட்சத்திரம், அதன் பின்னர் உத்திராட நட்சத்திரம் உள்ளது. இன்று முழுநாளும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று ரோகிணி மற்றும் மிருகசீர்ஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை உள்ளது. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும், குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும், யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, நலமான நாள். உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த சில பிரச்சனைகள் குறையும், அதோடைய தாக்கம் குறையும். மனசில் ஒரு தைரியம் தெம்பு வரக்கூடிய நாளாக இருக்கும். மறுமணம் ரீமேரேஜ் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி பழைய சொத்தை விற்றுட்டு புது சொத்து வாங்கிறது, இல்லை சொத்தை விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலே சுறுசுறுப்பாக இருப்பீங்க. பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரத்துக்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. ஏதோ ரீசனால பிரிஞ்சிட்டோம், நம்ம குழந்தைகள் பிள்ளைகளுக்காக சேரணும் அப்படின்னு அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கிறவங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். சமூகத்திலே நல்ல பேர் உள்ளவர்களுடைய சில நட்பால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அரசு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்க, அரசு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. ரிஷபராசி அன்பர்களை, சந்திராஷ்டமம் ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறதுனால கவனம் தேவை. வாகனங்களில் போகும்பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம். டிராஃபிக் ரூல்ஸ் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுங்க. தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்துக்கு சில பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்கணும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும். அதே மாதிரி வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. படிச்சுட்டு வேலை தேடும் சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது உங்களோட டிராவல் பண்ணுற தெரியாதவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். அதே மாதிரி ஆன்லைன் ஸ்கேம், டிஜிட்டல் ஸ்கேம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மாட்டிக்காமல் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டிய நாள். பிஸ்னஸை பொறுத்தவரை டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, துணிக்கடை ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க, டை சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், பிராண்டட் க்ளோத்திங் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகை சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்தே அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க, ஸ்லோகத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மிதுன ராசி என்பர்களே, ஆனந்தமான நாள். மனசுல ஒரு தைரியம் தெம்பு சந்தோஷம் வரும். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். நண்பர்களுடன் சந்தோஷமா இருப்பீங்க. ஒரு டூர் போயிட்டு வரலாமா அப்படின்னு மனசு சொல்லும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா HR அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், ரெக்ரூட்மெண்ட் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள், டெலிகாலராக டெலிமார்க்கெட்டிங் செய்பவர்கள், கோஆர்டினேட்டராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பாராமெடிக்கல் கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்கள், நர்சிங் போன்ற படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடு விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4.
கடகராசி அன்பர்களே, வாய் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரையும் கோவப்பட்டு பேசுகிறாதீங்க. பப்ளிக் பிளேஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பிஹேவ் பண்ணிக்கிங்க. வாகனத்தை மாற்றணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். டிராவல்ஸ் டூர்ஸ் வச்சுருக்கவங்க, டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துகிறவர்கள், அதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி வச்சிருப்பவர்கள், அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி நடத்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்கள் கான்சன்ட்ரேஷனோட இருக்கிறது நல்லது. கூடுதல் உழைப்பு தேவைப்படும். சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ஓம் சரவண பவ அப்படின்னு முருகனுடைய நாமத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சிம்ம ராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சிக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும். மனசுல இருந்த சில கவலைகள் நீங்கும். தாயின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு. கடல் சார்ந்த தொழில் பண்றவங்க, அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், எல்பிஜி கேஸ், சிஎன்ஜி, பெட்ரோல் பங்க் வைத்திருப்பவர்கள், அதே மாதிரி ஆர்கானிக் சம்பந்தமான பிசினஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நாள். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடும் விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கன்னி ராசி என்பர்களே, சுறுசுறுப்பான நாள். எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. பாசிட்டிவான வைப்ரேஷன்ல இருப்பீங்க. மாணவர்களை பொறுத்தவரை ஏற்றம் இறக்கம் இருக்கும். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். தமிழ் நாதஸ்வர கலைஞர்கள், பறை இசை கலைஞர்கள், ஜெண்டை வாத்திய கலைஞர்கள், கைலாய வாத்திய கலைஞர்கள், பஞ்சவாத்திய கலைஞர்கள், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். சில பேருக்கு வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும். நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். நாடக கலைஞர்கள், அதே மாதிரி தமிழ் இசை கலைஞர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வீட்டில் இருக்கவங்களுடன் சந்தோஷமா இருப்பீங்க. பிடித்தவர்களுக்கு பிடித்தமான பொருளை வாங்கி கொடுப்பீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. சிந்தூரம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் 7. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் ஆரஞ்சு. துலாம் ராசி என்பர்களே, உற்சாகமான நாள். எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. மாணவர்களை பொறுத்தவரை நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். இந்த காலேஜ், இந்த யூனிவர்சிட்டி, இந்த இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கணும்னு சில பேர் முயற்சி பண்ணுவீங்க. உங்கள் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸையோ, இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸையோ, லாங்குவேஜ் கற்றுக்கிறதோ, இல்லை ஐடியில் ஒரு கோர்ஸ் பண்ணுறதோ, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இருக்கும். ஐடி, பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு இந்த நெருக்கடி கொஞ்சம் குறையும். அதே மாதிரி வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஆலய அர்ச்சகர்கள், அரசியல்வாதிகள், ஜோதிடர்கள், புரோகிதர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. வெள்ளை நிற பூக்கள் அல்லது புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடும் விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. விருச்சிக ராசி என்பர்களே, உயர்வான நாள். மனசுல இருந்த சில கவலைகள், பிரச்சனைகள் நீங்கும். நல்ல வழி கிடைக்கும். வாட்டர் ஆர்ஓ சம்பந்தமான பிசினஸ் செய்பவர்கள், வாட்டர் கேன் சம்பந்தமான பிசினஸ் பண்றவங்க, ஜூஸ் ஷாப், காஃபி ஷாப் நடத்துபவர்கள், ஸ்நாக்ஸ் சம்பந்தமான பிசினஸ் செய்பவர்கள், மெஸ், டிஃபன் சென்டர் நடத்துறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க. விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். புனித ஸ்தலங்கள், ஆன்மீக யாத்திரை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க.
வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி வீட்டில் உள்ளவங்களை சந்தோஷப்படுத்துவீங்க. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு, துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. தனுசு ராசி அன்பர்களே, சந்திர பகவான் ராசிக்குள்ள இருக்கார். சில பேருக்கு வீண் அலைச்சல், டென்ஷன், படபடப்பு வரும். டார்கெட்ஸை முடிக்கிறதுக்கு கூடுதலாக போராட வேண்டியிருக்கும். குறிப்பாக சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு. திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால், கன்வென்ஷன் சென்டர் வச்சிருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். மேக்கப் ஆர்டிஸ்டாக சினிமாவில் இருப்பவர்கள், கொரியோகிராஃபராக இருக்கிறவங்க, பிளேபேக் சிங்கராக, மியூசிக் டைரக்டராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு சம்பந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அரசியல்வாதிகளுக்கு நன்மையும் தீமையும் கலந்த நாள். சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. கந்தா, கடம்பா, கதிர்வேலா அப்படின்னு அவனுடைய நாமத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மகர ராசி என்பர்களே, ஏற்றமும் இறக்கமும் உள்ள நாள். சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும், சில விஷயங்கள்ல இழுபறியா இருக்கும். குறிப்பாக அரசாங்கம், கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கே சர்ப்ரைஸ் தர மாதிரி இருக்கும். மாணவர்கள் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்லையும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். டெலிகாம் செக்டர், பிபிஓ, கால் சென்டர், ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை கடுமையாக இருக்கும். ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. பிள்ளைகளுடைய சின்ன சின்ன ஆசைகளை பூர்த்தி பண்ணுவீங்க. பெண்களுக்கு ஷாப்பிங் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஆண்களுக்கு நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். இதில் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அருகம்புல் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சனீஸ்வர பகவானை ராசிபதியாக கொண்ட கும்பராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். எல்லா விஷயத்துக்கும் நான் சொல்கிறது தான் எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற ஒப்பீனியன்லேருந்து வெளில வந்துடுங்க ஃபர்ஸ்ட். இப்போ தான் வாழ்க்கையில் ஒரு ப்ரோக்ரஸே உண்மைக்கு வரும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். ஏர்போர்ட், ஹார்பர், ரயில்வேஸ் போன்ற துறைகளில் வேலை செய்பவர்களுக்கு நன்மை தரக்கூடிய நாளாக இருக்கும். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. பூ, பழம், காய்கறி வியாபாரம், நடைபாதை வியாபாரம் செய்பவர்களுக்கும் லாபம் உண்டு. உங்கள் ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. ஏதாவது பாடியில் வித்தியாசம் தெரிஞ்சால் உடனே டாக்டர்கிட்ட போகிறது நல்லது. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. மிளகு தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மீனராசி என்பர்களே, சுறுசுறுப்பான நாள். எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, பாசிட்டிவாக இருப்பீங்க. 7.5 சனி நடந்தா என்ன, நான் ஒரு கை பார்த்துருவேன் அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. தந்தை தாயினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டு. ஆபரேஷன் பண்ணி கொண்டவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டு. வீட்டில் ஒரு மாற்றம், சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க. ஜாபை பொறுத்தவரையில் சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஏற்றம் இறக்கம் இருக்கும், சமாளிச்சிருவீங்க. கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அன்னபூரணி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. நன்றி, வணக்கம்.